இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு குட்டியாக வீடியோ பார்த்துடலாமா. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சோண்டு புளி போட்டிருக்கேன். இதெல்லாமே நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். கடாயை காய வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் குக்கார வரைக்கும் விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு இதிலேயே போட்டுடலாமா. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கிடுச்சா. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு சூப்பராக வெந்துருச்சா. இந்த மிக்ஸை போட்டு சாப்பாடில் கலர்னோம்னா சூப்பராக புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். அப்புறம் என்ன, லஞ்ச் பேக்கில் பேக் பண்ண வேண்டியதுதான். நம்ம செய்கிற சாப்பாடு டேஸ்டியாக இருந்தால் சாயங்காலம் டிஃபன் பாக்ஸ் எம்டியாக தானே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தானே. எப்பயும் போல் நம்ம அடுப்பில் சமைக்கும் போது கடுப்பு இல்லாமல் சமைச்சோம்னா ஃபுட்டு எடுப்பாக தானே வரும். இந்த மாதிரி சிம்பிளான லஞ்ச் ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன லஞ்சு நாளைக்கு பார்க்கலாம். வட்டா.